இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா போதும்க்கா, இதுக்கு மேல மழையில நனைஞ்சா குழந்தைங்களுக்கும் பாட்டிக்கும் முடியாம போயிடும். நாம இந்த வீட்டுக்குள்ள வரத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்ப பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம்க்கா. நான் வர மாட்டேன், எனக்கு அப்பா வேணும். ஆதித்யா, அம்மா சொன்னா கேப்பல்ல? இப்ப போயிட்டு நாம நாளைக்கு கண்டிப்பா வந்துடலாம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன். அடிச்சிருவன் பாத்துக்கோ. பாட்டி தமிழ் அம்மா எல்லாம் மழையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. உனக்கும் காய்ச்சல் வந்துரும்டா. பேசாம இப்ப நீங்க கூட வர போறியா இல்லையா? வர மாட்டேன். இங்க பாரு ஆதித்யா, வரவே மாட்டேன். ஆதித்யா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நீங்க பண்ண தப்ப என்னால மன்னிக்கவே முடியாது. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். அதுக்குன்னு நான் அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் இல்ல. யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் உள்ள வாங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், எல்லாரும் உள்ள வாங்க. மாமா, பாரதி அக்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அதை விட அக்காவும் நீங்களும் தான் லவ் பண்றீங்க. ஆனா உங்க காதல் எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் கொண்டு வரல. ஆனா மனோட தகுதி தான் என் அண்ணனோட பிரச்சனை. அதனாலதான் மனோவை அவருக்கு பிடிக்கல. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் மாமா. அபி பேசுறது சரின்னு சொல்லி நான் பண்ண தப்ப நியாயப்படுத்திக்க விரும்பல. அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஆனா அதுக்கான அவகாசம் என்கிட்ட இல்ல. அந்த நிமிஷம் அபியோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதனால்தான் நான் அந்த முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பினேன். உங்களோட ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தால காயப்பட்டாருங்கிறது உங்க மனசை பாதிச்சிருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த நிமிஷம் நடந்து முடிஞ்ச எந்த விஷயத்தை பத்தியும் பேசி பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் உள்ள வாங்க. எனக்கு ஆதித்யாவும் தமிழும் முக்கியம். என்னால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆதித்யா தமிழுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். தேங்க்ஸ் மாமா. நீங்க கண்டிப்பா எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும். எல்லாரும் உள்ள வாங்க.